புச்சின்லையா நீ வண்டி ஆஃப் ரோடிங் சந்துக்குள்ள போய் நிற்கிறான். ஸோ ஹே guys, ஸோ ஆஸ் யூசுவல் சொன்ன மாதிரி இன்னைக்கோட vlog வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நம்மளோட புல்லட்டில் வீடியோ பண்ண போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நம்மளோட வீடியோ வந்து இதில் தான். ஸோ இன்றைக்கோட vlog வந்து இந்த வண்டியில் தான் இருக்க போகுது. நான் பார்த்துக்கோங்க, இந்த பழைய ஆக்டிவா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹெட்லைட் இல்லை, இண்டிகேட்டர் இல்லை, அண்ட் தென் ஸ்பீடோமீட்டர் இல்லை, வண்டி சாவி கூட கிடையாது. இந்த வண்டிக்கு ஆர்என் ஒர்க் ஆகாது, வண்டியில் பேட்டரி கூட கிடையாது. இந்த வண்டியை நாம் தான் ரெடி பண்ணோம். நம்மளோட பழைய வண்டி இது ஒரு இடத்துல ஊந்துருந்துச்சு. அந்த வண்டியை தூக்கின்னு வந்து ரிப்பேர் பண்ண முடியுமான்னு நினச்சி பார்த்துட்டு கடைசியில் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ரிப்பேர் பண்ணிட்டோம். என்ன பாருங்கள், டிக்கி கூட கிடையாது. ஸோ அண்ட் தென் வண்டியில் பெட்ரோல் கூட இல்லை. ஜஸ்ட் வண்டி கிக் அடிச்சா ஸ்டார்ட் ஆகும். வித்தவுட் ஒன்றும் இல்லை, நம்மளோட புல்லட்லேருந்து கொஞ்சோண்டு பெட்ரோல் எடுத்துன்னு போயிட்டு பெட்ரோல் பங்க் வரைக்கும் போய் பெட்ரோல் போட வைக்கணும். அது இன்னைக்கூட சீன். பைக்கில் கொஞ்சம் தான் பெட்ரோல் இருக்குது. சார் ஹெல்மெட் போட்டுனுக்கிறேன், நீ தான் யூஸ்க்கணும். இஸ் கீழே ஆகார் ஃபுல்லாக ஃபுல் ஜோரா இஸ் பப்பு நிஸ் இஸ்ரா ஜோரா பப்பு நிஸ். இரு 5 நிமிஷம். ஸோ பெட்ரோல் எடுத்துட்டேன் நான், தெரியுதா, லைட்டாக எடுத்துருக்குறோம். எடுத்துன்னு போய் அதில் ஊற்றி எடுத்து நம்ம கீழே கொஞ்சம் ஊற்றிட்டேன் பெட்ரோல் சேஃப்டிக்கு. இது மம்மிக்கிட்ட கொடுத்துரு. ஸோ காய்ஸ், ஃபைனலி நம்மளோட vlog வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. லெட்ஸ் see what happens to this vehicle. ஆமாம் வச்சுக்கணும்டா. ஏன்னா பிரேக் நல்லா ஆகுது, ரெண்டுமே புதுசு போட வச்சோம். தெரியுதா, பிரேக் வந்து புதுசு போட்டு வச்சுக்கிறோம். ஸ்டாண்ட் அப்படியே தான் ஆகுது, ஸ்ப்ரிங் ஒண்டி மாட்டிக்கிடாச்சா. ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தி வெஹிக்கிள். அதான் சொன்னேன், இந்த வண்டி கீழே த்ராட்டல் ಕೊಡ್ರಾ போடாக்கு சார். ಇಲ್ಲ ತುಂಬಾ ದಿನ ಆಯ್ತಲ್ಲ. ಕಿಕ್ಕಡ್ರಾ முடியல. A few moments later. ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஃபைனலி ஓகே. ஹோப் அப்பா வண்டி கொஞ்சம் நல்லா கடன்னு இருக்குது. அதில் எங்கேயும் ஆஃப் ஆகும் வண்டினா ஓகே. அது ஒன்றும் வாய்ஸ் வந்து கரெக்டாக வருதான்னு தெரில. ஸோ இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பிரேக் அடிச்சா மறுபடியும் ரிவர்ஸ் வந்துன்னு இல்லை, ஒரு டைம் லாக் ஆகுது. ஸோ அதனாலேயே பாதி கஷ்டமாகுது எனக்கு. வண்டி எங்கே ஆஃப் ஆகிடாதரா. ஸோ இந்த வண்டி நான் ஆஸ் யூசுவல் நானே சொன்ன மாதிரி வி மேட் இட் ஸ்டார்ட் திஸ் வெஹிக்கிள். நானே என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் அப்புறமா காட்டுறேன். அதுக்கப்புறமா எங்கள் அண்ணா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். வண்டியோட வயரிங் வந்து ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எலி கஷ்டிச்சு. வண்டி வந்து ஒரு இடத்துல ஊந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால மேலேருந்து கீழே வரைக்கும் ஒன்றுமே இருக்கல. அப்படின்னா வயர்ஸ் ஒன்றுமே இருக்கல, எல்லாமே பிஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பிஞ்சு பண்ண வயர்ஸ் எல்லாம் எப்படி ஆங்கிள் பார்த்து எப்படி எடுக்கணும், கட் பண்ணணும், எல்லாம் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இந்த வண்டி 1.5 வருஷமாக நின்றுட்டு இருந்தப்போ இந்த வண்டியோட பேட்டரியுமே ப்ராப்ளம் ஆயிருக்குல்ல. அண்ட் தென் வண்டியோட இன்ஜினுமே இஷ்யூ ஆயிருந்துருக்குல்ல. 1.5 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் ஒரு இடத்துல போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி பழைய வண்டி தான் இது. இந்த வண்டியில் இன்னொன்று ஆரன் கூட கிடையாது. நான் யாருக்கும் ஆரன் கூட அடிக்க முடியாது. ஜஸ்ட்டு வண்டி சவுண்டை வச்சுன்னு தான் போனோம். ஐ டோன்ட் நோ ஹவு த பீப்புள் ரியாக்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் வெஹிக்கல். ஆனால் பாருங்களேன், இப்போ வந்து நான் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட வைக்கணும். அந்த அண்ணாவோட மூஞ்சி எப்படி இருக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரில, ஐடியாவே இல்லை. ஆல்ரெடி எல்லாம் என்ன பார்க்குற மாதிரி.
ஸோ ஷெல் பெட்ரோல் பங்க் வரைக்கும் வந்துட்டோம். கமான், இவங்ககிட்ட ஆர்ன் கூட அடிக்க முடியாதுடா. இங்கே போடுறாங்களா? அக்திரா டோட்டல் விட்டு ஆஃப் ஆகுதா? நோ, இட்ஸ் குட், இட்ஸ் குட், இட்ஸ் நாட் டர்னிங் ஆஃப். ஆஃப் ஆயிடுச்சுடா. 300 ஆக்கி நார்மல். யா, done. So we filled on petrol. Ra. Shit. I hope it will. Fuck. Yeah, it did. So finally one kick start ஆயிடுச்சு. கமன் சார், பரவாயில்ல guys. இந்த வண்டி இன்னும் இந்த பின் இருக்குது. என் பைக்ல எல்லாம் ஆல்ரெடி ஒருத்தவங்க பெட்ரோல் பங்க்ல நான் போட வைக்கிறப்பெல்லாம் தேடிடுவாங்க. கொஞ்சம் என்ன கஷ்டம்னா க்ளீனாக ஹேண்டில் ஆக மாட்டேங்குது கையில். எனக்கு என் பைக் ஓட்டி பழகும். ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் ஹேர் இல்லை, இஸ்குது வண்டி ஒரு சைடு, கன்ஃபார்மா இஸ்குது வண்டி. ஸோ guys, I think I'm going up to 70 போதுன்னு நினைக்கிறேன். வண்டி ஆகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐ டோன்ட் நோ யாராவது பிடிக்குவாங்களா இல்லையான்ட்டு. சிக்னல் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு போயின்னு இருக்கிறேன். ஸோ guys, பெங்களூர்ல வந்து ஹெவி டிராஃபிக்கு. நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிச்சு. கேப்பெல்லாம் அடிச்சுட்டு போயின்னு இருக்கிறேன். வலிவுட்னா நான் த்ரோடல் குத்தா போக மாட்டேங்க, பிக்கப்பே இல்லை டக்குன்னு. ஏன்னா இன்ஜின்ல இருந்து கிருகிரு இருந்து சிசிக்கு சேரா போடுறேன் இன்ஜின். ஸோ வி ஆர் இன் மைசூர் ரோடு. இங்கத்துல இருந்து மைசூர் கிட்டனா என்ன ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். திஸ் இஸ் நியர்பை ஃபார் ஹஸ் ஃபார் பைக்கர்ஸ். ஓகே, நம்ம பைக்கர்ஸ்க்கெல்லாம் இந்த 150 கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப நார்மல். நம்ம நார்மலாகவே அசம்பல்ன்ற மாதிரி ஆகுது இது. நம்ம எப்படி பண்ணோம், லெஃப்டா ரைட்டா? ரைட்ல இருந்து போய் ஆஃப் ரோடிங் அடிக்கலாம். ஆஃப் ரோடிங் கேட்டா இங்க ஆஃப் ரோடிங் வந்து போதா போய் பாப்போம். அப்பா முன்ஜரியா வண்டியை ரஃபா தான் யூஸ் பண்ண போறேன் இன்னைக்கு. இந்த வண்டி வச்சுதான் சர்வே. ஹிமாலயன் வண்டியை பதிலா இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்மளுக்கு. கீழே உகுந்து வாரினா கூட இந்தியன் ரோட்ஸ் வந்து இருக்குது. திணறுதானா வண்டி போறதுக்கு? பார்ட்ஸா கண்டு விழாம இருந்தா ஓகே. இங்க ஸ்மால் ஆஃப் ரோடிங் இருக்குது. இந்த வண்டி ஆபோஸ் வருமானே தெரியல. இமாலயனுக்கு ஈக்குவலா ஓட்டி நிற்கிறோமா? முன்னாடி இருக்கிற ஆர்டிஆர் மாதிரி தான் போய் நிற்குது. ஆனா அவருக்கு ஸ்மூத்தா போகுது, ரொம்ப டக. ஆமா, பர்னவுட் ட்ரை பண்ணலாம், டோனட் ட்ரை பண்ண பார்க்கலாம். சகாஸ் நம்ம சூர்யா சார் பண்ணுவார், அந்த டோனட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? திஸ் இஸ் அன் ஒன்லி ஓஜி வெஹிக்கல். ஓகே, பழைய ஆக்டிவா அந்த டைம்லலாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெஹிக்கல், செம்ம லுக் இருக்கிற வெஹிக்கல் இது. ஸோ இதோட சென்டர் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது, ஃபுல் ரஸ் இருக்குது guys. ஆனால் வண்டி எந்த அளவுக்கு செம்மையாக ஓடிச்சுன்னா இப்போது பழைய வண்டின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஐய் அச்சா, பிரேக் ட்ரிஃப்ட் ஆகுதா பார்த்துடலாமா? ஓ கைஸ், ஆகுது, ட்ரிஃப்ட் ஆகுது, செம்மையாக ஆகுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
கைஸ் ரொம்ப கஷ்டமாகுது இது. வீலிங் எல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. வீலிங் எல்லாம் இதில் அடிக்க முடியுமான்னு கூட தெரியும். ஆமா லைட்டா கால் சரிஞ்சிச்சு. இங்க ஒரு ஸ்மால் ஆஃப் ரோடிங் இருக்குது, அதை போய் அஸ்ட்டு வந்துடலாம் இருங்க. தெரியல எப்படி இருக்குதுன்னு, பொறுமையா போயிடலாம் இருங்க. தெரியாத ரூட்ல எப்பவுமே ஸ்பீடா போகக்கூடாது. ஷிட் காலி சிக்கிச்சரா. இங்க ஒரு நாய் வேற போயின்னுக்குது நம்மளை பார்த்துட்டு ஓடி. ஸோ காய்ஸ் இங்க ஒரு ஹிடன் கிரவுண்டை கண்டுபிடிச்சிடும். கிட்டத்தட்ட கிரவுண்டு மாறிட்டான். இன்னும் பெரிய பெரிய ஆஃப் ரோடிங் எல்லாம் எப்படி அடிக்கிறது? இப்படி தானே வந்தோம். வண்டி பார்ட்ஸா கல்டும் உலாம இருந்தா ஓகே. ஓ ஷிட். ரிசர்வ் ஃபாரஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துக்கு நமக்கு போகிறதுக்கு ரூல்ஸ் இல்லை, நோ என்ட்ரி நேரம் போர்டு போட்டுக்கிறான். பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் ஃபியூ பிளேஸ் அண்ட் நியூ டர்னஸ் தான் போகிறோம். அந்த போர்டு போட்ட வருஷ கணக்கில் ஆயிருக்கும். பட் ஸ்டில் நிறைய பேர் போயிட்டு வந்துக்கிறான். இந்த இடத்துல நம்மளுக்கு பஞ்சர் ஆச்சுன்னா கூட கஷ்டம் தான். ஸ்மூத்தா இருக்குது ரோடு, எந்த டென்ஷனுமே இல்லை. நம்ம அன்னைக்கு போயிருந்தோம்பாடா கிஷோர். ಅಗಡೆ ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ ಫುಲ್ ಹೋಗ್ಲಿಲ್ಲ, ಇಲ್ಲೇ ಹೋಗಿದೆ ಹತ್ರನೇ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ. ನಾ சொல்ல ரிசர்வ் ஃபாரஸ்ட் காரன் தான் வந்து கத்தின்னுக்கிறான் நம்மள.
கைஸ் இப்போ வந்து என்னென்னா வண்டி ஆஃப் ஆகிறதுக்குள்ளே நான் ஒரு ஃபுல்லு ஒரே இது முடிச்சுக்கிறேன். ஆமாம் ஸோ இதுக்கு முடிச்சு நான் வேறு ரொம்ப பார்த்துக்கிறேன். எக்ரி அப்பா காலி சீரண்டா. ஸ்டாண்டு ஸ்ப்ரிங்கு பிஞ்சிச்சு. Hey. ஈஸி இல்லை, கஷ்டம் தான். ஃபைனலி வண்டியை எந்த அளவுக்கு ரஃபாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ ரஃபாக ஹேண்டில் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடெல்லாம் போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு ஆஃப் ஆயிடுச்சு விட்டதுனால. லெட்ஸ் சி. புச்சின்லையா நீ வண்டி? நான் அப்படியே விட்டுட்டேன்டா. சார் தூக்கி விட அப்படியே. நான் வண்டி நீ இஷ்டத்துக்கிறேன்னு நினச்சி நான் சரி விடு கிஷோர் பிடிச்சின்னுக்கிறான் போல நான் விட்டுட்டேன். வீடா போய் ஆஃப் ரோடிங் மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஆமா. ஐயோ செம்மையாக கிடைச்சிடா கிஷோர். டே பார்த்துன்னு வரேன். ஓ இங்கே பெருசாக பள்ளம் தோண்டி வச்சுக்கிறேன், இங்கெல்லாம் போக முடியாது. சைடில் தான் ஒரு படிச்சு இப்போ அடிக்கல கிளீனா ஏதாவது ஆஃப் ரோடிங் சந்துக்குள்ளே போயின்னு இருக்கிறான். ஸோ கைஸ் என்னன்னா ஃபைனலி வண்டியை எந்த அளவுக்கு ரஃபாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த ரேஞ்சுக்கு ரஃபாக யூஸ் பண்ணிட்டோம். வண்டி வந்து இப்போது பெட்ரோல் காலியாக நின்றுடுச்சு. ஸோ டோன்ட் வரி, நான் கொஞ்சம் கையில் பெட்ரோல் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வந்துருந்தோம் பேக்கில். அதை போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு vlog இங்கத்தையே முடிச்சுக்கிறோம். ஏன்னா கேமராலேயே சார்ஜ் கம்மியாகிடுச்சு. ஸோ ஐ தாட் ஃபுல் ரஃபாக ஹேண்டில் பண்ணி வண்டியை நல்லா யூஸ் பண்ணி இது பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் ரொம்ப நேரமாக கிக் ஆச்சுங்க. ஸோ ஓகே guys, and then that's it for today's vlog. மறுபடியும் இந்த வண்டியை வச்சு ஏதாவது பண்ணுமா அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. I'll fucking try it. And then that's it, bye. இது பேர் கூட தெரியல. பிடிச்சினுக்கார அப்போ ஆக்ஷன். ரவுண்ட் அடிச்சு கல்விடலாம்.
ஸோ கைஸ் இன்னைக்கு கூட vlogல வந்து நான் சொன்ன மாதிரி ஐ சர்வைவ்ட் வித் திஸ் வெஹிக்கல். எவ்வளோ ரஃப் ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ ரஃப் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். தென் ஓகே ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு. வண்டி எவ்வளோ தடவை கீழே போட்டால் கூட எந்த அடி அவனுங்கனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. மேலே ஏன்னா மெட்டல்ன்றதுனால தாங்கிடுச்சு. சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. I don't know. The vehicle is still good. So guys, இன்னைக்கு ஒரு vlog இங்கே முடிச்சுக்கிறேன். And then let's see another video. Bye.